ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 90க்கு 90 3 நாள் டைம் இருக்குது. கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும். ஸோ 5 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 5 மார்க்ஸ் வந்து இது லாஸ்ட் மினிட் கொஷின். இது மட்டும் படித்தா 90க்கு 90 எடுக்கலாமான்னு கேட்டால் கட்டாயமாக கம்பல்சரியோடு எடுக்கலாம், அடித்து சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா கொஷின் பேப்பர் அந்தளவுக்கு ஈஸியாக வரப்போகுது. ஸோ அதனால் கட்டாயமாக நம்ம தைரியமாக மேக்ஸில் போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அண்ட் கீழே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணியிருங்கப்பா. அண்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் 5 மார்க்ஸ். எக்ஸாம்பிள் 1.2 1.1 அது எக்ஸசைஸ் 1.3 4 சம், ஒரு எக்ஸாம்பிள் 2 சம். ஸோ மொத்தமாகவே சாப்டர் 1 5 மார்க் இவ்வளோ தான். ஸோ பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சாப்டர் 1 நல்லா படிங்க. நான் 2 மார்க் 3 மார்க் தனியாக பேசுகிறேன், இருக்குது இந்த வீடியோவில் இருக்குது. பட் 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்க்கணும். சேஃபஸ்ட்டு சாப்டர் ஒரு 7 5 மார்க் எழுதணும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாப்டர் 1 சாப்டர் 4 5 அதுக்கப்புறம் 6ல் நான் சொல்கிற சம்ஸு, 7ல் நான் சொல்கிற சம்ஸு, 8 10 அப்புறம் 12 இதில் பார்த்தீங்கன்னாலே 7 5 மார்க் எழுதிடலாம். பட் இருந்தாலும் அப்படி நீங்கள் யோசிச்சிட வேண்டாம், எல்லா சாப்டருமே பார்க்குறது என்றைக்குமே நல்லது. ஸோ செகண்ட் சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா 2.4 2.8 இந்த சம்ஸு. 2.8 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2.9 பார்ஷியல் ஃப்ராக்ஷன், 2.12 லாகரிதம். இதில் தான் 5 மார்க் வரும். ஸோ ரொம்ப முடியாத பசங்க செகண்ட் சாப்டரில் படிக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா 2.8 கேட்க வாய்ப்பு இருக்குது. 2.9 வாய்ப்பு இருக்குது. நான் பாக்ஸ் பண்ணேன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சாப்டர் 1 ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட். 2.9 ஃபுல்லாக படுத்துருங்க. 2.9 பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் கண்டிப்பாக ஒன்று கேட்பான். 2.12 தேவையில்லை நல்லா படிக்கிறவங்களுக்கு, நல்லா படிக்காதவங்களுக்கு. ஸோ மீதியெல்லாம் எல்லோரும் பார்த்துக்கோங்க. சாப்டர் 3 வந்து நேப்பியர் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. 3.3 இது. ஸோ முடியாத பசங்க நேப்பியர் ஃபார்முலா மட்டும் பாருங்கள், மீதி எல்லாம் நல்லா படிக்கிறவங்க மட்டும் பார்த்துக்கோங்க. கம்மி சம்ஸ் தான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. 3.3 3.4 3.7. அடுத்த சாப்டர் 4.3 இந்த சம்ஸ் எல்லாம் நல்லா படிக்கிறவங்க மட்டும் பார்த்துக்கோங்க. படிக்க முடியாத பசங்க படிக்கிற பசங்க எல்லாருமே இந்த 4.4லேருந்து ஒரு சம் கேட்க போகிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேத்தமெட்டிக்கலேருந்து எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் பார்த்துரு ஒரு 5 மார்க் வரும். சாப்டர் 5 படிக்கிறையோ இல்லையோ இந்த சாப்டரில் நான் சொல்கிற இந்த 7 சம், மொத்தமாக 7 சம் நீ எண்ணிப்பார், மொத்தமாக இந்த 7 சம் படிச்சுட்டு போயிரு, கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். சாப்டர் 6 6.19 6.20 ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. இது கொலினியர் ஈஸி. 6.4ல் எவ்வளோ சம் இருக்குது? 5 சம். இது போட்டிங்கன்னா இதில் ஒரு 5 மார்க்கு. ஸோ பாக்ஸ் பண்ணால் அதை படிச்சிருங்க. சாப்டர் 7 ஃபுல்லாக படிங்க. ஸ்கியூ லைன்ஸு, ஸ்கியூ மேட்ரிக்ஸ் 7.2 2 சம்மு, 7.3 ஃபேக்டர் தியரம் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்புறம் இந்த 3 எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7th சாப்டரும் ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ அடுத்தது ஃபுல் சாப்டர்னால் அங்கேயே சாப்டர் மேலே பாக்ஸ் பண்ணியிருப்பேன். சரிங்களா? சாப்டர் 8ல் தியரம் 2 மீடியனு அந்த செக்ஷன் ஃபார்ம்லாம். 8.1ல் அந்த கோஆர்டினேட்டர் 4F, 8.2ல் கொலினியர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அவ்வளோதான். ஒரு 5 கொஷின் இருக்கும். இதுலேயுமே ஒரு 5 மார்க் எழுதிடலாம். சாப்டர் 9ல் நான் ஹெவியாக சொல்லவே இல்லை. தியரம் நம்பர் 9.4 இது, ரிசல்ட் நம்பர் 9.1 இது ப்ரூவ் பண்ணணும். பேஜ் நம்பர் 113 இருக்குது இங்கிலீஷ் மீடியம் புக்கில். எக்ஸாம்பிள் 9.31 சேர்த்து பார்த்துக்கோங்க. 3 கணக்கு. இதையும் எல்லோரும் பார்த்துருங்க. சாப்டர் 10 10.24 இந்த எக்ஸாம்பிளில் ஒரு எவ்வளோ எக்ஸாம்பிள் இருக்குது நீங்கள் எண்ணி பாருங்கள். 7 எக்ஸாம்பிள் இருக்குது, ஒரு 5 எக்ஸைஸ் சம் இருக்குது. ஏன் இது ஒரு 12 சம் பார்க்க மாட்டிங்களா? கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 5 மார்க் வருது. ஒரு வேளை டஃப்பாக இருக்குது சார், இதெல்லாம் எனக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குன்னா சத்தியமாக சொல்கிறேன், ஒரு 8 நீ வீடியோ எடுத்து பார்த்து யாரோ போடுற வீடியோ எடுத்து பார்த்தா கூட இது போடலாம், அந்தளவுக்கு ஈஸி. சரியா? இதுலேருந்து ஒரு 5 மார்க் வருது. ஸோ நல்லா படிக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் இதையாவது பாருங்கள். ஓகேவா? ரைட். அடுத்த சாப்டர் 11.11ல் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். எக்ஸாம்பிள் 11.29 பார்த்துக்க. படிக்க முடியாத பசங்க சாப்டர் 11 வேண்டாம். சரிங்களா? ரொம்ப வீக்காக இருக்குன்னா வேண்டாம். ஸோ 11.12 ஒரு 5 மார்க் வரலாம். நான் இது ஆல்ரெடி போட வச்சுருக்கேன் கிராஷ் சீரிஸில். சாப்டர் 12ல் பேஸ் தியரம் எல்லாருமே பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். 12.4 எல்லாமே பாருங்கள். 12.3ல் முடிஞ்சளவு நீ இந்த 8 சம்மை பார்த்துட்டு இதுலேயும் ஒரு 5 மார்க் எழுதிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. 5 மார்க்ஸ் 7மே எழுத முடியும். அதாவது படிக்கிறவனாலே எழுத முடியும், படிக்காதனாலே எழுத முடியும். அந்த மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். 2 மார்க் 3 மார்க் வந்து சேஃபஸ்ட்டு சாப்டர் இங்கே எழுதுனேன். சேஃபஸ்ட்டு சாப்டர் இன் 2 மார்க் அண்ட் 3 மார்க் என்னென்னா சாப்டர் 1 சாப்டர் 4 ரைட், சாப்டர் 5 அப்புறம் சாப்டர் 7 சாப்டர் 8 சாப்டர் 10 சாப்டர் 12 இதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாலே 6 2 மார்க் 6 3 மார்க் எழுத முடியும். என்னால் உறுதியாக சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ அதனால் அப்போது மீதியில் விட்டுறலாமாங்க சார்ன்னு கேட்டால் இது நான் படிக்க முடியாதவங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். படிக்கிற பசங்க எல்லாமே பார்க்கணும். சாப்டர் 1 ஈஸி. 1.1 எல்லோரும் போட்டுருவீங்க. 1.2 4 சம் கொடுத்துருக்குறேன். 1.3 போட்டு தான் ஆகணும்.
பக்காவான ஒரு எக்ஸசைஸு 1.3 கண்டிப்பாக போட்டுரு. சாப்டர் 2ல் 2.1 2.2 2.4 2.6 எக்கச்சக்கமாக இருக்குது. ரொம்ப முடியாத விட்டுரு. நல்லா படிக்கிற பசங்க மட்டும் அங்கே சேஃபஸ்ட் சாப்டர்னு போட்டல அந்த சாப்டர் மட்டும் பாரு. படிக்கிற பையன் மட்டும் சாப்டர் 2 பாரு. சாப்டர் 4 பாரு, எல்லாருமே பாரு. இதில் ஃபேக்டோரியல் பார்ப்பேன், இதில் வந்து என்ன கொடுத்து சி கண்டுபிடிக்கிறது, ஆர் கண்டுபிடிக்கிறது, அந்த விஷயம் பர்முட்டேஷன், அப்புறம் ரேங்க் கண்டுபிடிக்கிறது கேட்பாங்க. இதுலேயும் ஒரு 5 சம் தான் கொடுத்துருக்கேன் 4.3. சாப்டர் 5ல் பாருங்கள் சம்மே கம்மி, 5.2ல் 5.3ல் 5.4 அவ்வளோதான். சாப்டர் 6 நல்லா படிக்கிறவங்க மட்டும் பார்த்தா போதும், சரிங்களா? சாப்டர் 6 வந்து நல்லா படிக்கிறவங்க மட்டும் பார்த்தா போதும். சாப்டர் 5 எல்லோரும் பாருங்கள். சாப்டர் 6.2 6.3 6.4ல் ஒரு 8 சம் கொடுத்துருக்கேன். சாப்டர் 7 எல்லாருமே பார்க்கணும். சாப்டர் 7 எல்லாமே பார்க்கணும். 7.1ல் ரொம்ப ஈஸியான சம்ஸு எல்லாம் 10th போட்டது. 7.2 ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருக்குறேன். அண்ட் 7.3ல் வந்து எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துக்கோங்க. 7.3ல் 6 சம்ஸ், 7.4ல் 6 சம்ஸ். ஸோ அண்டு சாப்டர் 8ல் 8.1 8.2 8.3 கட்டாயமாக பாருங்கள். எல்லா பேசிக்ஸு, ஃபஸ்ட்டு பேசிக்ஸு, அதுக்கப்புறம் டாட் ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் கிராஸ் ப்ராடக்ட்டு, ரைட்டு. 8.3 டாட் ப்ராடக்ட்டு, 8.4 கிராஸ் ப்ராடக்ட்டு. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்டர். கட்டாயமாக இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 2 மார்க் 3 மார்க் எழுதிடலாம், சரிங்களா? அடுத்தது சாப்டர் 10 டிஃப்ரென்ஷியல்னால் என்ன? பேசிக் டிஃப்ரென்ஷியல் தெரிஞ்சால் 10.2 போட்டுடலாம். 10.3ல் செயின் ரூல் தெரிஞ்சிருக்கணும், போட்டுடலாம். ஒரு வேளை முடியாத பசங்களாக இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் 10.2வாவது பார்த்துட்டு போங்க. ஆனால் 10.3யும் பார்த்தா தான் எழுத முடியும், சரிங்களா? சாப்டர் 10 வேறு ஒரு ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. பட் சாப்டர் 10 படித்தா தான் உங்களால் 6 2 மார்க் 6 3 மார்க் எழுத முடியும், பார்த்துக்கோங்க. 10.4ல் எக்ஸ்ட்ரா சம்ஸ். சாப்டர் 11ல் பேசிக்கான இன்டெகிரேஷன் 11.1 11.2 பார்த்தா போதும். உனக்கு டைம் இருந்தால் 11.4 7 10 பார்த்துட்டு, ஆனால் நல்லா படிக்கிற குழந்தைங்க இதெல்லாம் பார்த்துருங்க, ஓகேவா? ஆனால் சாப்டர் 12 மட்டும் விட்டுறாது. 12.1 ஈஸி, 10th போடுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து 12.2ல் எவ்வளோ சம் இருக்குது? மொத்தமாக எண்ணி பார்த்தா 5 சம் கூட இல்லை. 12.3ல் எவ்வளோ சம் இருக்குது? 3 சம். ஸோ 12th சாப்டரும் ஈஸியாக முடிச்சிடலாம். அப்போ சேஃபஸ்ட்டு சாப்டர் சொல்லக்கூடிய 12th சாப்டர், ஃபஸ்ட்டு சாப்டர், 7th சாப்டர், 8th சாப்டர், இதெல்லாமே நீ வந்து கட்டாயமாக படிச்சிரு. 4th சாப்டர் 10th சாப்டருமே பார்த்துருந்தான் நான் சொல்லுவேன், சரியா? சரி, 5th சாப்டர் அதையுமே பார்த்துரு, ஓகேவா? ஸோ அப்போ பாக்ஸ் பண்ணியிருக்க சாப்டராக இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே பார்த்துரு. சாப்டர் 4 சாப்டர் 1 சாப்டர் 5 பாக்ஸ் பண்ணியிருக்கேன். பிடிஎஃப் வந்து டிஸ்கஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் 2 மார்க் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ். சேஃபஸ்ட் சாப்டர் சொல்லியிருக்கவங்க முடியாத பசங்க படிங்க. மீதி எல்லா சாப்டருமே எல்லாருமே படிங்க. நல்லா படிக்கிற பசங்க படிங்க. 5 மார்க்ஸும் நான் சொல்லிட்டேன் எப்படி படிக்கணும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கட்டாயமாக நல்ல மார்க் எடுக்கலாம். தேங்க்யூ.